ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மாதத்தின் முதல் நாளில் வந்திருக்கிறோம். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துனீங்களா? ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களை மிக பிரியம். நீங்கள் எல்லாரும் நன்றி செலுத்தியிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு அநேக துன்பங்கள் வேதனைகள் வந்தோன்னே அவரை விட்டு விலகி போயிடுறாங்க. சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தோன்னே ஆண்டவரே நீ இருக்கிறியா, நீ இருந்தால் எனக்கே இவ்வளோ கஷ்டம்னு அவரை தூசிக்கிறவராக இருக்கிறாங்க. ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. தாயின் கருவில் இருந்து இன்று வரை சுமந்தவர், தப்புவித்தவர். அவர் நல்ல தெய்வம். இன்றைக்கு எத்தனையோ உறவுகள் இன்றைக்கு உயிரோட இல்லை. எத்தனையோ பேர் மரித்து போயிட்டாங்க. கொள்ளை நோய்கள் வியாதிகள் எல்லாம் வந்துச்சுது. ஆனால் எல்லாவற்றிலிருந்து தப்புவிச்சு காத்தது அவர் நல்லவர் இல்லவா? அவருக்கு நாங்கள் நன்றி உள்ளவங்களா இருக்கணும். நீங்கள் எல்லாரும் நன்றி செலுத்திருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடம் கடந்து வருகிறது. எசேக்கியேல் 37 அதிகாரம் 4 வசனம். அப்பொழுது அவர், நீ அந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. உலர்ந்த நிலையில் இருக்கிறீங்களா? எல்லாம் முடிஞ்சது. கண்ணீரின் பாத வேதனை, துன்பம், இனி விடிவில்லை. சிறை இருப்பின் வாழ்க்கை, டிப்ரெஷன், கொள்ளை நோய், வறுமையின் பிடி, சமாதான குறைவு, வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் தோல்வி. நான் என்ன செய்கிறது? இப்படி நினைச்சு உலர்ந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. அவருடைய வார்த்தையில நில்லுங்க. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? இன்றைக்கு உங்களுக்கு அவருடைய வார்த்தை கடந்து வருது. இதை யாரெல்லாம் செவி கொடுக்கிறீர்களோ அவர் இன்றைக்கு உங்களை உயரடைய செய்ய போகிறார். புது வாழ்வு, புதிய ஆரம்பம் இன்றைக்கு. இது என்னுடையதல்ல, அவருடைய வார்த்தை. நீங்க அவரை நம்பினீங்கண்டா, உண்மையிலுமே இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா ஒரு அற்புதத்தை காண்பீங்க. சத்துரு அநேக நேரங்களில் உங்களை உலர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறார். ஏன் தெரியுமா? நீங்க சிறையிருப்பின் வாழ்க்கையை வாழுறது ஆண்டவருக்கு பிரியம் என்று நினைக்கிறீங்களா? இல்லை, அதை கொடுக்கிறவன் சத்துரு. உங்களை உலர்ந்த நிலையிலே கொண்டு போய் உங்களை வேதனைகள், கண்ணீர்கள், துன்பங்களின் பாதையிலே கொண்டு போய் உனக்கு விடுதலை இல்லை, உனக்கு சமாதானம் இல்லை, எல்லாம் முடிந்ததென்று உங்களை ஏமாற்றுகிறவனாய் இருக்கிறான். இப்படியாகவே இன்று அநேக ஜனங்களை அவன் ஏமாற்றி வைத்திருக்கிறான். எசேக்கியேல் 37 நாங்கள் வாசிக்கும் போது 11 வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 37 11 நாங்கள் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். இப்படியாக புலம்புகிறவர்களா இருக்கிறீங்களா? நீங்க இப்படி இருக்கிறது ஆண்டவர் விரும்புவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது உங்களுக்கு சத்துரு கொண்டு வருகிற சோதனை. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அவன் உங்களை மேற்கொள்ளக்கூடாது, அவனுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாதுண்டா உங்களோட வீட்டில் ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதும் நீங்கள் தியானிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை தியானித்து அதை பின்பற்றுகிறவர்களாக மாற வேண்டும். ஜெபத்தில் நிலை நிற்க வேண்டும். இதை நீங்க செய்யும் போதே அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நாங்கள் எசேக்கியேல் 37 இருந்து நாங்கள் 4 வரையும் வாசிக்கும் போது, கர்த்தருடைய கையின் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்டவெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய தேவன் வார்த்தையின் வடிவாய் இருக்கிறார். எசேக்கியேல் அவர் கேட்டபோது அவர் சொல்லுறாரு, ஆண்டவரே, 3வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். தேவன் எல்லாவற்றையும் அறிவார். உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவர் அறிவார். அவருடைய கண்களுக்கு எதுவுமே மறைவில்லை. ஆனால் நீங்க உயிர் பெற வேண்டுமா?
அவருடைய வார்த்தையை கேளுங்கள், அவருடைய வார்த்தையை நிலை நில்லுங்கள், அவரை கிட்டிச் சேருங்கள். சூழ்நிலைகள் பொல்லாததாய் இருக்கலாம், சிறையிருப்புகளாய் இருக்கலாம், எல்லாம் உலர்ந்த நிலை என்று இருக்கலாம். ஆனால் அதை உயிர்ப்பிக்க அவர் விரும்புகிறார். அவர் உங்களுக்கு இன்றைக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் அவரிடம் உங்களை ஒப்படையுங்கள். அப்படியாக ஒப்படைக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார். ஆதியாகமத்திலே நாங்கள் வாசிக்கும் போது அவர் வார்த்தையின் வடிவாய் இருக்கிறார். அவர் சொல்ல உண்டானது, ஒளி உண்டாக கடவது உண்டானது. அப்படியானால் அவர் இன்றைக்கு சொல்லுகிறார், வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையில் நீங்கள் நிலை நிற்கும் போது அவர் உங்களை எப்படியாக நடத்த விரும்புகிறார் என்று நீங்க பாருங்க. எசேக்கியேல் 5:6 வாசிக்கும் போது, கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களின் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆவியை பெறுகிற அனுபவம். எத்தனை தேவ பிள்ளைகள் இந்த ஆவியை பெறும் அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்கள்? எசேக்கியேல் சொல்லுறார் 1ஆம் அதிகாரத்துல, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் என்று சொல்லப்படுகிறது. ஆவியின் பெரும் அனுபவம் உள்ளவர்களாய் கிறிஸ்தவர்கள் இருக்க வேண்டும். ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் போது அவர் எல்லா சிறையிருப்புகளையும் மாற்றி விடுதலை கொடுக்கிறவர் அவர் ஒருவரே. அப்ப ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில கிரிகை செய்ய வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எசேக்கியேலுடைய தாழ்மையை பாருங்கள். 3ஆவது அதிகாரத்தில், தேவரே நீர் ஒருவர் அறிவீர் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் இந்த அனுபவம் வேண்டும். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள், தேவனை அறிந்தவர்கள், எத்தனை பேர் ஆவிக்குள்ளாக நடத்தப்படுகிறீர்கள், தேவனிடம் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஆனால் நாங்கள் அப்படியாக இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்போது தேவன் உலர்ந்த எலும்புகளையும் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அது ஒரு ப்ராசஸ். எப்படின்னு பாருங்க. 6ஆவதுல நாங்க வாசிக்கும் போது அவர் சொல்றார், நான் உன்மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களின் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். நீங்கள் உயிர் பெற வேண்டுமானால் ஆண்டவர் அந்த ப்ராசஸ் நடக்கும். அவருக்கு நீங்க ஆவியானவர்கிட்ட உங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்பு கொடுங்கள். ஒப்பு கொடுக்கும் போது உலர்ந்த நிலையில் உள்ள எல்லா காரியங்களையும் ஆண்டவர் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் ஏன் நாங்கள் உயிரடைய வேண்டும் என்று நினைக்கிறார் தெரியுமா? ஆண்டவர் உங்களை ஒரு காரியத்திற்காக அவர் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் ஆவியானவரை பெறும் அனுபவங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆவியின் வரங்களினால் நிரப்பப்படுங்கள். ஏன் தெரியுமா? நாங்கள் விடுதலை கொடுக்க அழைக்கப்பட்டவர்கள். பிறருக்கு விடுதலை கொடுக்கவே அவர்களை தெரிந்து கொண்டார். ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர் இந்த ஆவியை பெறும் அனுபவம் பெற்று தேவனுக்காக முடிவு வருகின்ற நிலை நிற்கிறவர்களாய் இருக்கிறீர்கள்? நாங்கள் மீண்டுமாக எசேக்கியேலில் 37:10 வாசிக்கும் போது, எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகாபெரிய சேனையாய் நின்றார்கள். ஆவியானவரை நீங்க பெறும்போது என்னவாவீங்க? நீங்க காலூன்றி நின்று மகா சேனையாய் ஆவீர்கள், நிற்பீர்கள் என்று சொல்லுகிறாரு ஆண்டவர். அதற்காகவே உங்களை அழைத்தார். இன்று தேவ பிள்ளைகள் ஆவியை பெறும் பொழுது அவங்களால சும்மா இருக்க இயலாது. அநேகருக்கு விடுதலை கொடுக்கிறவர்களாய் மாறிடுவார்கள். தேவனுடைய சத்தியத்தை பறைசாற்றுகிறவர்களாய் இருப்பார்கள். தேவன் அவரே தேவன் என்பதை அறிந்து கொண்டவர்களுக்குள்ளே தாழ்மை உணர்வு வந்துவிடும். இன்றைக்கு நாங்கள் இப்படியான அனுபவம் பெற்ற தேவ பிள்ளைகளாய் மாற வேண்டும். இந்த மாதத்திலே யாரெல்லாம் எல்லாம் முடிந்தது, எல்லாம் உலர்ந்த நிலையில் இருக்கிறது சிஸ்டர் என்று சொல்லி கதறுகிறீர்களோ, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், அதை அனுதினம் தியானியுங்கள், ஜெபத்தில் நிலை நில்லுங்கள், அத்தனை ஆசீர்வாதங்களையும் பெறுவீர்கள். உலர்ந்த நிலையில் இருக்கிற எல்லாவற்றிலிருந்தும் தேவன் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அவரே உங்கள் சிறையிருப்பை மாற்றுகிறவர். நீங்க அவருடைய கரத்தில் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு
தேவனுக்குள்ளே தேவ சமாதானத்தோடு இருங்கள். நாங்கள் ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, எங்களை ஒரு பெரிய சேனையாக மாற்ற நீர் விரும்புகிறீர். உலர்ந்த நிலையில் இருக்கிற எங்களை நீங்க எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இன்றைக்கு எத்தனையோ சகோதர சகோதரிகள் எல்லாம் முடிந்தது என்ற சூழ்நிலையிலே, மரணத்தின் விளிம்பிலே, கண்ணீரின் பாதையிலே, சிறையிருப்பிலே யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இந்த மாதத்திலே உமது வார்த்தை கடந்து போயிருக்கிறது அப்பா. உமது வார்த்தையை கேட்டவர்கள் வெறுமனை போகவில்லை, அது அவர்களுக்குள்ளே நிலை நிற்கிறது. உலர்ந்த நிலையில் இருக்கிற எலும்புகள் எல்லாம் உயிர் பெற வேண்டும். எந்த சூழ்நிலைகள் இவர்கள் உலர்ந்த நிலையில் இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை கடந்து போய் இந்த நிமிடமே இவர்களுக்குள்ளே விடுதலை கடந்து போயிருக்கிறபடியினால் நன்றி. உமது வார்த்தை இவர்களுக்குள்ளே நிலை நிற்கிறபடியினால் நன்றி. இவர்களை ஒரு பெரிய சேனையாக நீர் எடுத்து பயன்படுத்துகிறதற்காய் நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உமது ஆவி ஊற்றப்படுகிற காலம் இது. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. எல்லோர் மேலும் விடுதலை கடந்து போகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமேன். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி.